உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. 2021-22 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ஜவுளித்துறையில் மனிதர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட நூல், துணிகள் மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் சார்ந்து 10 பிரிவுகளுக்கு ரூபாய் 10,683 கோடி மதிப்பில் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகையை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது PLI புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் வருவதாகவும் இதற்கு தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய நிர்வாகிகள் இத்திட்டத்தை அறிவித்த மத்திய ஜவுளித்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினர். இந்திய ஜவுளித்துறையில் பருத்தியில் உலக அளவில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்த அவர்கள், உலக அளவில் ஜவுளித்துறையில் 70% மேன்மேட் ஃபைபர்ஸ், பாலிஸ், நைலான் டிஸ்போஸ் ஆக இருக்கும் நிலையில் இந்தியாவையும் MMF-இல் மிகச்சிறந்த உற்பத்தி நாடாக கொண்டுவர மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது என தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் குறைந்த விலையில் ஃபைபர்களை இந்தியாவிற்கு மத்திய அரசு கொண்டு வருவதாகவும் கூறினர். மேலும் தற்போது இந்த PLI திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என கூறிய அவர்கள், இதனால் ஒரு தொகையை முதலீடு செய்து அரசு குறிப்பிட்ட இலக்கிற்கான லாபத்தை ஈட்டினால் லாபத்திற்கான ஊக்கத்தொகை அளிக்கும் வகையில் இத்திட்டம் உள்ளதாக தெரிவித்தனர். இந்த திட்டத்தினாலும் இதற்கு முன்பே உள்ள பல திட்டங்களினாலும் முதலீட்டாளர்கள் அவர்கள் முதலீடு செய்ததில் 45%, 70% வரை ஊக்கத்தொகையாக பெற இயலும் என தெரிவித்தனர். இதனால் இந்திய ஜவுளித்துறை வரும் 5 ஆண்டுகளில் சிறப்பான வளர்ச்சியை காணும் என்றும் கூறினர். இந்த திட்டத்தில் தென்னிந்தியாவில் அதிக அளவில் கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுக்க இருப்பதாகவும், இது சம்பந்தமாக தமிழக முதல்வரையும் சந்தித்து 10,683 கோடி ரூபாய் திட்டத்தில் குறைந்தது 4,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கிடைக்க ஆவணம் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டதாகவும், மத்திய அரசு மித்ரா திட்டத்தின் கீழ் 7 பிரிவுகளுக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியதில் தமிழகத்திற்கு ஒரு பிரிவு ஒதுக்க ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தனர். இந்த திட்டத்தின் கீழ் தென்னிந்தியாவிற்கு அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் என்று மாநில வருவாயும் உயரும் எனவும் தெரிவித்தனர். பன்னாட்டு நிறுவனங்களும் நம்முடன் இணைவதற்கு வாய்ப்புள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். வணக்கம். இன்று மத்திய அரசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா PLI ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் என்ற ஒரு புது ஸ்கீமை மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் காமர்ஸ் திரு பியூஷ் கோயல்ஜி அறிவித்திருக்கிறார். அதற்கு இந்தியன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அசோசியேஷனின் சேர்மன் என்ற சார்பிலும், சைமா சவுத் இந்தியா மில்ஸ் அசோசியேஷன் வைஸ் சேர்மன் என்ற சார்பிலும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கும், மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் பியூஷ் கோயல் ஐயா அவர்களுக்கும், மற்ற மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறையில் காட்டன், பருத்தி உடைய வேல்யூ செயின் உலக அளவில் இந்தியா ரொம்ப சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று, நமக்கு இங்கே பருத்தி விளைச்சல் அதிகம் நம் நாட்டில். இரண்டாவது, நமக்கு இந்தியாவில் பெஸ்ட் மெஷினரி, ஸ்பின்னிங் மெஷினரியும் மற்ற ப்ராசஸிங், வீவிங், நிட்டிங் போன்ற மெஷினரிஸ் இருக்கிறங்காட்டி பருத்தி துறையில் நம்ம ரொம்ப சிறப்பாகவே உலக அளவில் செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் உலக அளவில் ஜவுளித்துறையில் 70% நீங்கள் பார்த்தீங்கன்னா MMF ஃபைபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. MMFங்கிறது சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். அது பாலியஸ்டராகவும் இருக்கலாம், நைலானாகவும் இருக்கலாம், விஸ்கோஸாகவும் இருக்கலாம். இந்த MMF ஃபைபர்ஸில் இந்தியாவை ஒரு உலக அளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ப்ரொடக்ஷன் உற்பத்தி நாடாக கொண்டு வருவதற்காக நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. ஸ்கீம்ஸ், சப்போர்ட்டிங் ஸ்கீம்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கவர்மெண்ட் கொடுக்கும்போது அது WTO நார்ம்ஸில் கம்ப்ளைண்ட் ஸ்கீம்ஸாக இருந்தால் மட்டுமே இப்பொழுது அது அவங்க வழங்க முடியும் நமக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ், டியூட்டி டிராபேக், ROTDEP, ROSCL போன்ற டியூட்டி டிராபேக் ஸ்கீம்ஸ் பலதும் கவர்மெண்ட்ஸ் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவதாக ஃபைபர் நியூட்ரலிட்டி ஆர் ஃபைபர் லோவஸ்ட் ப்ரைஸுக்கு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஆன்டி டம்பிங் டியூட்டி ஆன் மல்டிபிள் ஃபைபர் ஐட்டம்ஸ் கவர்மெண்ட்ஸ் கொஞ்ச நாட்களாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு குறைந்த விலையில்
பொருட்கள் கிடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் உற்பத்தி சிறப்பாக செய்ய முடியும்னு பண்ணுறாங்க. அதற்கு போக இப்பொழுது பிஎல்ஐ ஸ்கீம் என்ற ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிஎல்ஐ ஸ்கீம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு நாவலான ஸ்கீம். முதன் முறையாக டேர்ன் ஓவர் பேஸ்ட் இன்சென்டிவைசேஷன் கொடுக்குறாங்க. ஒரு 100 கோடி ரூபா தொகை இல்லது ஒரு 300 கோடி ரூபாய் தொகை ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுனா ஒரு டேர்ன் ஓவர் நார்ம்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த நார்ம்ஸுக்கு ரீச் பண்ணுனா அந்த டேர்ன் ஓவருக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இது முதன்முறையாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்படி ஒரு ஸ்கீம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் போல மற்ற ஸ்கீம்ஸ், இதற்கு முன்னதாக இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்ஸ் இருந்தது, கேபிட்டல் சப்சிடி ஸ்கீம்ஸ் இருந்தது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனும் மற்ற பல சலுகைகளும் கொடுக்கும்போது பிஎல்ஐ ஸ்கீம்ஸை ஒருத்தர் வந்து பயன்படுத்துறதுக்கு தயாராகி கவர்மெண்ட் கிட்ட வந்து அங்கீகாரம் பெற்று விட்டாங்கன்னா, பிஎல்ஐ ஸ்கீம்ஸும் மற்ற ஸ்கீம்ஸும் சேர்ந்தா இன்னைக்கு ஒரு இந்தியன் தொழில் ஜவுளித்துறையில் வந்து ஒரு என்டர்பிரினருக்கு 45% சில தருணங்களில் 70% அளவுக்கு அவங்க போடுற முதல்ல வந்து இன்சென்டிவாக ஒரு 5 வருடம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு 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 ஸ்கீம்னு சொல்ல மாட்டேன், ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இன்னைக்கு நமக்கு இருக்குது. இதன் விளைவு என்னன்னா, இந்தியன் ஜவுளித்துறை வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி அளவுக்கு அடுத்த ஒரு 5 ஆண்டு காலத்தை வந்து வளரப்போகுது. மேன்மேட் ஃபைபர்ஸ், அதுவும் குறிப்பாக டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸுங்கிறது ஃபங்க்ஷனல் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு துறையில் வந்து ரொம்ப சிறப்பாகவே இந்தியா வந்து ஒரு உலகளவு ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக வருவதற்கு இந்த ஸ்கீம் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இது. இண்டஸ்ட்ரிக்கு வந்து we are வெரி ஹாப்பி. நாங்கள் வந்து அனைத்து அதிகாரிகளையும் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இப்போ இதில் வந்து நமக்கு எங்களுக்கு அவர் வந்து சார் வந்து உபத்தலைவர், தேசிய அளவில் தலைவராக இருக்கிறாங்க. இந்தியன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அசோசியேஷனுடைய சவுத் இந்தியாவுடைய ஆஃபீஸ் வந்து நம்ம சைமாவில் தான் வச்சுருக்கிறோம். இதில் வந்து நமக்கு குறிப்பாக இப்போ நமக்கு வந்து சைமாவை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த மாநிலங்களை எல்லாமே நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இந்த திட்டங்களை கொண்டு வரதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து முயற்சி எடுக்க போகிறோம். இங்கே ஒரு இப்போ இது மொத்தத்துக்கு வந்து ஒரு 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 40லேருந்து 50 குளோபல் சாம்பியன்ஸ் வந்து இந்த திட்டத்தில் கொண்டுகிட்டு வரணும், பெரிய உற்பத்தியாளர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய நோக்கம். ஸோ நாங்கள் மாநில அரசு வந்து தென் மாநிலங்களில் இதை வந்து நிறைய கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி காலையில் வந்து முதல்வரை சந்திச்சுட்டு வந்தோம். இந்த 1% வரி நீக்கத்துக்கு போயிட்டு நன்றி சொல்லிட்டு வந்தோம் இன்றைக்கி காலையில். ஸோ அங்கே நாங்கள் பேசும்போதே நாங்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறோம்னா, இந்த 10,683 கோடி ரூபா இந்த திட்டத்தில் அவங்க அறிவிக்கிறதுல குறைஞ்சது ஒரு 4,000 கோடி ரூபா வந்து நமக்கு 3,500 கோடியிலிருந்து 4,000 கோடி ரூபா இந்த சலுகை வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு 20-25 பேர் கூப்பிட்டு உடனடியாக பேசி இந்த மூலதனங்களை நம்ம கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது போக வந்து மத்திய அரசில் வந்து மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு மெகா பார்க்கு ஒரு 7 பார்க்குக்கு 10,000 கோடி ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து தமிழகத்தில் ஒரு பார்க்கு கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறதும் பேசியிருக்கிறோம். அதனால் இப்போ வந்து சமீபத்தில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசியும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு, டெக்ஸ்டைல் பாலிசியும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து அட்வைஸ் பண்ணி கமிட்டிலாம் போட்டு அதில் நம்ம சைமாவும் இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வர்ற பட்சத்தில் அப்படிங்கும்போது நம்ம வந்து மத்திய அரசும் வந்து தமிழ்நாடை வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக வந்து ஜவுளி தொழிலை பொறுத்த மட்டும் பார்த்துட்ருக்காங்க. அதனால் அதுக்கான முயற்சிகளும் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சைமாவனுடைய சார்பிலையும் பாரத பிரதமர் அவர்களையும், மத்திய ஜவுளித்துறை அமைச்சர், மத்திய நிதி அமைச்சர் மற்றும் மத்திய ஜவுளி அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்கீமை பெறுறதுக்கு நம்ம தமிழகத்தில் எத்தனை? அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, குறைஞ்சது ஒரு 25லேருந்து 30 பேர் எலிஜிபிலிட்டி வந்து வரும். அவங்க எதிர்பார்க்குறதே ஒரு 40லேருந்து 50 தான். நமக்கு வந்து இப்போ எங்கள் வைஸ் சேர்மன் உள்பட அவங்களே ஒரு இதுவாக வந்து வரப்போகிறாங்க. இது மாதிரி வந்து நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து சில பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் வந்து தயார் பண்ணுறவங்க தமிழகத்தில் இருக்காங்க.
அது போக வந்து நம்ம நிறைய நமக்கு இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் காரிடார் இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் வந்து 2 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்கே வச்சுருக்கிறோம். ஏற்கனவே வந்து ஒரு 15-20 பேர் வந்து இங்கே வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வாய்ப்புகள் வந்து தமிழகத்துக்கு இதில் இந்த திட்டத்தில் நிறைய இருக்குது. ஸோ இதில் அவங்க சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு 7.5 லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு 25% அல்லது 30% நம்ம இங்கே அட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கும் வந்து இதில் வந்து ஒரு 3 லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி மாநில வருவாயும் நமக்கு வந்து நிறைய கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஈவன் நீங்கள் ஜாயின்ட் வெஞ்சர் ஜப்பான்லாம் வந்து நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க, ஜெர்மனி பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வந்து ப்ராஜெக்ட் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ.